நாம தொண்டனா இருக்கணும்னா உன் குடும்பத்துல எங்கேயோ போய் யாருக்கோ படிக்க வச்சு தேவையில்லை. நம்ம வீட்டுல இருக்கவங்கள ஒருத்தர் மத்தவங்கள புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒருத்தர் மத்தவங்கள அன்பு செய்யணும். கணவன், மனைவி, பிள்ளைங்க, பெரியவங்க, வீட்டுல மாமனார், மாமியார், யார் யார் இருக்கீங்களோ நாம குடும்பத்துல ஒத்துமையா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, உண்மையாவே வேதனையான கைது விட்டுங்க. யாரெல்லாம் தினந்தோறும் நாங்க எங்க வீட்டுல ஒரு நேர சோறு ஒன்னா சேர்ந்து பிள்ளைகளோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றவங்க கைது விட்டு பார்ப்போம். ஒரு நேர சோறு ஒன்னா சேர்ந்து ஒரு நேரமாவது தினந்தோறும் சாப்பிடுறோம் அப்படிங்கிறவங்க ஒரு 10-15 பேர் தான் இருக்கீங்க. மற்றவங்கன்னா ரொம்ப பிஸி ஆகிறாங்க. எங்களுக்கு தோட்டத்துல வேலை இருக்கு, காட்டுல வேலை இருக்குது, மாடை பார்க்கணும், சாணி அள்ளணும், எல்லா வேலையும் இருக்குது. ஆனா நாம ஒரு 10 நிமிஷமாவது சேர்ந்து உட்காரலாமா? இல்லையில? அப்ப நாம